வெட்னஸ்டே மார்னிங். எப்போதும் சண்டே மட்டும்தான் நான்வெஜ் எடுப்போம். இந்த சண்டே விநாயகர் ஊர்வலம் போகிறதுனால நாங்கள் எடுக்கலை. சரி, அதனால் இன்றைக்கி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் வாங்கிட்டு வர சொன்னேன். இதுக்காகவே என் பையன் ஸ்கூல் லீவ் போடுறேன் அப்படின்னு சொன்னால், இல்லை ஈவினிங் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டேன். இன்றைக்கி எந்த பேக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த க்யூட்டான பேபி டால் வித் பேபி பிங்க், பேபி ஸ்கை ப்ளூ இந்த கலர் காம்பினேஷனில் ஒரு சூப்பரான ஸ்லிங் பேக் தான் பார்க்க போகிறோம். 3mm மேக்ரமி நைலான் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த பேக் பண்ணியிருக்கேன். இந்த பேக் நான் வந்து பின்ன ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த த்ரெட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். ஆனால் வந்து 3mm த்ரெட்டு தான் ஓரளவு வந்து இந்த மாதிரி பேக் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். 4mm அதெல்லாம் போனாக்கா கொஞ்சம் வெயிட்டு ஜாஸ்தி ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி வந்து நல்ல வெயிட் தாங்கும், அந்தளவுக்கு வந்து இந்த த்ரெட் இருக்கும். ரிங் பெல்ட் வந்து யூனிக்கான டிசைன், நல்ல பட்டையாக இருக்கும். அட்ஜஸ்டபிள் ஹூக் இருக்கிறதுனால நம்மளோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த பேக்கை வந்து ஸ்லிங் பெல்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேடு அப்படின்றதுனால உள்ள லைனிங் வேணானாலும் அந்த லைனிங்கை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். அந்தளவுக்கு தான் இருக்கும். தனித்தனியாக நம்ம வந்து செப்பரேட் பண்ணிடலாம். அதுதான் இந்த பேக்கோட ஒரு பெனிஃபிட்டும் கூட. இந்த பேக்கோட டுட்டோரியல் வீடியோடு நான் வந்து எடுத்தேனா என்னென்னு எனக்கு தெரியல. நான் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்துச்சுன்னா நான் அப்லோட் பண்ணிடுறேன் கண்டிப்பாக. நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி பேக் ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து பர்ஸ் அந்த மாதிரி குட்டி குட்டியாக செஞ்சு பாருங்கள். ஏன்னா இது கொஞ்சம் நெக் பெயின் ஜாஸ்தியாக வரும். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணி செய்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து நார்மலாக டக்கு டக்குன்னு பண்ணிட்டு போகிற முடியாது. கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் இந்த பேக்கெல்லாம் செய்யணும். இந்த பேக்கை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எங்கள் ரிலேஷன் சைடில் வாங்கி செஞ்சு பார்த்தாங்க. ஆனால் அவங்க யாருமே கண்டினியூவாக பண்ண முடியல. ஒரு பேக் பண்ணலாம், 2 பேக் பண்ணலாம். அதுவுமே வந்து கொஞ்சம் கிளம்ஸியாக தான் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே அவங்களால கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நம்ம செய்யணும் அப்படி கண்டிப்பாக எனக்கு இந்த மாதிரி பேக் வேணும் அப்படி செய்யணும் அப்படின்னு நினச்சா அது கொஞ்சம் ஈஸியாகிடும். செய்ய செய்ய நம்மளுக்கு வந்து பழகிடும். சில ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பேக் செய்கிறது ஈஸி தான். இந்த பேக் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.